இந்த அக்ஷய திருதியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தென் மாவட்டங்களில் திமுக தீவிரமாக இருப்பதற்கு தேர்தல் வெற்றியை தாண்டி முக்கியமான காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த மாவட்டங்களில்தான் அதிக மணல் மற்றும் கல் கொள்ளை நடக்கிறது. இது தொடர்பான குற்றச்சாட்டு அமைச்சர் மனோ தங்கராஜ் மீதும் வைக்கப்பட்டது. இந்த பகுதிகளில் இருந்து கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் வழியாக எண்ணற்ற லாரிகளில் மண்ணும் கல்லும் கேரளாவிற்கு செல்கின்றன. மற்ற தொகுதிகளை விட கேரள எல்லையான தென்காசி, கடையநல்லூர் தொகுதிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என அம்மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தொகுதி நிர்வாகிகள் சிலர் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சில திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள தென்காசி மாவட்டத்தில் தென்காசி, ஆலங்குளம், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில் ஆகிய 5 தொகுதிகள் உள்ளன. ஆலங்குளம், தென்காசி, கடையநல்லூர் ஆகிய 3 தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில்தான் அதிகப்படியான கல் குவாரிகள் உள்ளன. பெரும்பாலும் அனுமதி இல்லாத குவாரிகள்தான். இங்கு உடைக்கப்படும் கற்கள் தென்காசி புளியக்கரை செக்போஸ்ட் வழியாகவும், கடையநல்லூரில் மலைப்பாதை வழியாகவும் கேரளாவிற்கு கடத்தப்படுகின்றன. இதற்கான மறைமுக வரியை அம்மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளும் திமுகவினரும் பங்கிட்டுக் கொள்கின்றனர். உயர்மட்டம் வரை பங்கு செல்கிறது. தென்காசி மாவட்டத்தில் அளவுக்கு மீறி நடக்கும் கனிமவள கடத்தலுக்கு எதிராக அதிமுக, நாதக கட்சியினர் கடுமையாக போராடி வருகின்றனர். கடந்த தேர்தலில் தென்காசி தொகுதியில் வெறும் 374 ஓட்டு வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியடைந்தது. ஆலங்குளம், கடையநல்லூரில் அதிமுக வென்றது. எனவே இம்முறை அதிமுக வெற்றி பெற்றால் கனிம வளங்கள் கேரளாவிற்கு செல்வதற்கு பெரும் தடையாகிவிடும் என திமுக எண்ணுகிறது. ஆனால் தென்காசி திமுகவில் உட்கட்சி பூசல் அதிகமாக இருப்பதால் அந்த தொகுதி சாதகமாக இல்லை. எனவேதான் திமுக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலையின் மகனை சென்னையிலிருந்து இறக்குமதி செய்துள்ளனர். அவர் தாராளமாக செலவு செய்வார். அதேபோல் கடையநல்லூர் தொகுதியை சாதகமாக்க முதல் முறையாக இந்து மறவர் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை நிறுத்த தலைமை முடிவு செய்தது. இதனால் முஸ்லிம்களிடையே அதிருப்தி கிளம்புவதை தடுக்க கடையநல்லூர் நகரத்தை 2ஆக பிரித்து 2லும் முஸ்லிம் நிர்வாகிகளை நியமித்தது. கனிமவள திட்டம் எவ்வளவு விமர்சையாக போடப்படுகிறது என்றால் அவை எளிதாக கேரளாவிற்கு போக வேண்டும் என்பதற்காக முதல் நிலை நகராட்சியான அம்பாசமுத்திரத்திற்கு வெளிவட்ட சாலையே போடப்படுகிறது. கன்னியாகுமரியில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக எல்லா கட்சியினரும் ஒன்றாக நிற்கின்றனர். இதனால் அவ்வழியாக கேரளாவிற்கு கனிமத்தை கொண்டு செல்ல அவ்வப்போது தடை ஏற்படுகிறது. இதனால் தென்காசி, கடையநல்லூரை தன்வசப்படுத்த எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் தலைமையின் இந்த பிளான் தென்காசி திமுக நிர்வாகிகள் பலருக்குமே பிடிக்கவில்லை என அவர்கள் தெரிவித்தனர்.